வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் மீசாலா பில்லா லிரிக்கல் சாங் தான் ரியாக்ட் பண்ண போகிறேன். இது அடிக்கடி எனக்கு ரெக்கமெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிடுச்சு வந்து. ஓகே, ரைட்டர் டைரக்டர் அனில் ரவிப்பூடி, லிரிக்ஸ் பாஸ்கர் பட்லா ரவிக்குமார், மியூசிக் டைரக்டர் பீம் செக்கிரோலியோ, சிங்கர்ஸ் உதித் நாராயணன், ஸ்வேதா மோகன். இவங்க 2 பேர் மட்டும் தான் எனக்கு தெரியுது, மற்ற யாரும் எனக்கு தெரியலை. லிரிக்ஸ் கண்டிப்பாக எனக்கு புரிய போகிறதில்ல, பட் பார்க்கலாம் மியூசிக் எப்படி இருக்குது, அந்த சாங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிரஞ்சீவி, நயன்தாரா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, மீசாலா பில்லா சாங்குள்ள போகலாம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் கூட அன்லாக் ஆயிருக்கு. யூபிஐடி கூட டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மீசாலா பில்லா லிரிக்கல் சாங் போகலாம். விஷுவல் அமேசிங்காக இருக்கு. ఏ మిసాల పిల్ల నీ ముక్కు మీద కోపం కొంచెం తగ్గాలే పిల్ల. మీసాల పిల్ల నీ ముక్కు మీద కోపం కొంచెం తగ్గాలే పిల్ల. పొద్దున్న లేచిన దగ్గర నుంచి ఢిల్లీ యుద్ధాల మొగుడు పెళ్ళాలంటేనే కంకి కొడవళ్ళ. అట్ట కన్నెర్ర జయ్యాల కారాలే నూరేలా. ఇట్ట దుమ్మెత్తి పొయ్యాలా కూరాలే పెంచేలా. గుండెలు కోపం వస్తే చిరుతగి చెమటలు పట్టేలా. వేషాలు చాలే, నువ్వు కాక పడితే కరిగేటంత సీనే లేదులే. అందితే జుట్టు అందకపోతే కాళ్ళ బేరాల పెడితే ఇంకా నమ్మాలా. బాబు నువ్వే ఇంతేనా, మగ జాతి మొత్తం ఇంతేనా. గుండెల్లో ముళ్ళు గుచ్చి పువ్వులు చేతికి ఇస్తారా. మీసాల పిల్ల నీ ముక్కు మీద కోపం కొంచెం తగ్గాలే పిల్ల. వేషాలు చాలే, నువ్వు కాక పడితే కరిగేటంత సీనే లేదులే. మీసాల పిల్ల எனக்கு லிரிக்ஸ் புரியல, பட் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. நல்லா ஒரு ஃபன்னான பேக் ஓடிட்டே இருப்பாங்க. மியூசிக் ఎదురింటి వెంకట్రావు పుల్లుకు తెచ్చుంటాడు, పక్కింటి సుబ్బారావు దిష్టెట్లుంటాడు. ఇడు మట్టె కొట్టుకుపోను, వాడు ఎట్లు కొట్టుకుపోను. 7 కొండల వెంకన్న నా బాధని చూసుంటాడు, శ్రీశైలం మల్లన్న కరుణించుంటాడు. కనుకే నీతో కట్టయ్యాను, చాలా హ్యాపీగుంటున్నాను. బిల్డింగ్ కలర్లే ఉంగ సారీ ஒரு பாருங்களேன். நயன்தாரா சாரி. నువ్వింత హార్ష్గా మాట్లాడాలా, హార్ట్ హర్ట్ అయిపోయేలా. ఏ తప్పు చెయ్యకుండా భూమి మీద ఉంటారా. నీ తప్పులు 1-2 చిత్రగుప్తుడి చిట్టాలా. ఏ మిసాల పిల్ల నీ ముక్కు మీద కోపం కొంచెం తగ్గాలే పిల్ల. నీ వేషాలు చాలే, నువ్వు కాక పడితే కరిగేటంత సీనే లేదులే. రాజీ పడదామంటే రావే మాజీ ఇల్లాలా. నువ్వు రోజు పెట్టే నరకంలోకి మళ్ళీ దూకాలా. అబ్బా పాతవన్నీ తోడాలా, నా అంతు ఏదో చూడాలా. కలకత్తా కాళీ మాత నీకు మేనత్తయ్యేలా. హే మీసాల పిల్ల నా మొహం మీద ఎన్నిసార్లు డోరే వెయ్యాలా. అల్లో బాగా చలిగా ఉంది, దుప్పటి కప్పండ్రా. சாங் வேற லெவல் இருந்துச்சுங்க, வேற லெவலு. செம்ம ஃபன்னா, லவ் அந்த மாதிரியுமே இருக்கிற மாதிரி இருக்கு. பட் அந்த ஃபன்னா இருக்குது செம்மையா. இந்த இது பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு ஸ்டார்டிங் என்னமா வந்துச்சு, இந்த பழைய விஜயகாந்த் பாடல்லாம் எடுத்து பாருங்களேன். ஏதாச்சும் ஹீரோயின் இருக்காங்கன்னா அவங்க இந்த மாதிரி கோவப்பட்டு ஏதாச்சும் போயிட்டே இருப்பாரு, இவர் கலாய்ச்சி அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுவார். அது அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் இவர் வந்து கெஞ்சுறாரு வேறு எதுக்கும் ஒரு விஷயம். அவங்க லவ்வராக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் இருப்பான்னு தோணுது, ஏன்னா வீடுலாம் இருக்குது. அதான் ஏதோ தப்பு பண்ணிட்டு கெஞ்சுற மாதிரி இருக்குது. சாங் வேற லெவலாக இருக்குங்க. மியூசிக் சூப்பராக இருக்குது. அந்த லிரிக்ஸ் புரியல எனக்கு, பட்
நல்லா இருக்கு அப்படியே அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போதான் மெகா பிளாஸ்ட் கிளிம்ஸ் அப்படின்ற மாதிரி விஸ்வாம்பரம் அந்த மூவிலேருந்து பார்த்துருந்தோம். கொஞ்சம் ஒரு மாதம் முன்னாடி ரியாக்ட் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் ஜான்ருன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் மாதிரி இருக்குது. நல்லா ஃபன்னாக காமெடியாக அந்த மாதிரி இருக்குமோன்னு தோணுது. தெலுங்கு மூவியில் இதுதான் எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக காமிக்கலாக இருக்கும். அவங்களோட காமெடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்துட்டு டக்குன்னு சொல்லணும்னா பிரின்ஸ் படம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஒரு டேரக்டர் கூட தெலுங்கு டேரக்டர் தான் நினைக்கிறேன், சரியாக தெரில. அப்படி தான் இருக்கும் அந்த காமெடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமிக்கலாக ஒரு ஒரு ரியலாக நடக்கிற மாதிரி ஒரு காமிக் மாதிரி இருக்காது. எல்லாமே ஒரு செட் பண்ணி அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு நார்மலான காமெடி சீன் இப்போ நார்மலாக விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரியே இருக்காது. அதில் ஒரு காமெடி இருக்கும் அப்படின்ற மாதிரி கிடையாது. அது வித்தியாசமாக இருக்கும். ஒரு காமிக்கலான்றதை அதான் சொல்ல வரேன். வித்தியாசமான ஒரு காமெடி. அது தெலுங்கு மூவிஸில் நிறையா பார்க்கலாம் நீங்கள். அது அந்த மாதிரியான ஒரு மூவி மாதிரி தான் தெரியுது. இதுவுமே சாங் அதாங்க வேற லெவலாக இருக்குங்க. சாங்கே ஒரு ஃபன்னான சாங் மாதிரி தான் இருக்குது. நைஸ். அந்த என்விரான்மெண்ட் சூப்பராக இருந்துச்சுல, பிங்க் கலரில் லைட்டிங் எல்லாம் பக்கா பண்ணியிருந்தாங்கன்னா செட்டு சூப்பராக இருக்குது. அந்த அந்த விஸ்வாம்பரா மூவிலேருந்து கம்ப்ளீட்டாக அது ஒரு ஃபேண்டசி மூவி மாதிரி இருந்துச்சு. காட் அந்த மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. ஒரு ஃபேண்டசி சூப்பர் நேச்சுரல் மாதிரி சொல்லலாம்னு நினைக்கிறேன், தெரில எனக்கு. அது ஒரு கிளிம்ஸ் மட்டும் தான் பார்த்துருந்தேன். அதுலேருந்து கம்ப்ளீட்டாக அது டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் பண்ணியிருக்காங்க. சாங் சூப்பராக இருக்குங்க. மீசாலா பில்லா வேறு லெவல் சாங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருச்சா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். வரேன்.